ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 1 கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்தில் அது எல்லாத்தையும் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரி உடஞ்சி வெந்திருக்கணும். நல்லா கூல் பண்ணிவிட்டு கொட்டையை நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா உடச்சி பீஸ் பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, வெந்தயத்தை வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 முழு பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கேன். காஷ்மீர் மிளகாய் பொடி எடுத்துருக்கேன். ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய். அப்புறம் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கருவேப்பிலையும் நம்ம வந்து ஒரு கை ஃபுல்லாக சேர்த்துருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம மிளகா பொடி எவ்வளோ காரம் நமக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு நம்ம வந்து மிளகா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வெந்தயம் வந்து வறுத்தரைச்சி வச்சுருக்கோம்ல, அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காயப்பொடி ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெல்லிக்காவை வந்து நம்ம கடாயில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லா குளிர எண்ணெயை வந்து நெல்லிக்காய் மேலே நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றி கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கூல் ஆன உடனே கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.